கார்மெண்ட்ஸ் தொடங்கி நான் வந்து 2007 ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 25 மிஷின் போட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு 2 இடத்துல ஷாப் போட்டோம். 2 இடத்துலையுமே நல்லா ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல பிஸ்னஸ் வந்துச்சு. எங்கெங்கே வந்து யூனிஃபார்ம் போடுறாங்களோ அங்கங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்குவேன். விசிட்டிங் கார்டை எடுத்துக்கிட்டு நான் பண்ணித்தரேன்னு. ஒரு லேடிஸாக இருக்கும், என்னம்மா நீங்கள் பண்ணி தருவீங்களா அப்படின்லாம் என்னை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதே நான் பண்ணி தருவேன் சார் உங்களுக்குன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு வருவேன். குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாத்துக்கும் யூனிஃபார்முக்கு வந்து ஸ்கூலுங்களும் நிறைய ஆர்டர்லாம் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கேன். ஆர்டரு மற்றபடி யூனிஃபார்மு எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் என் கண்ணுக்கு யூனிஃபார்ம் படுதோ அங்கேயெல்லாம் போவேன். 10 தடவை ஒரு தடவை போனதையும் நமக்கு வந்து யாருமே கொடுத்துட மாட்டாங்க பிஸ்னஸை. 10 தடவை ஏறி இறங்கணும். அப்போ தான் வந்து அடுத்த பிஸ்னஸ் நமக்கு கொடுப்பாங்க. நிறைய நல்லா அச்சீவ் பண்ணேன். ஸ்கூல் யூனிஃபார்முக்கு ஒரு தடவை போனால் கொடுக்க மாட்டாங்களாம், 10 தடவை நடக்கணுமா. அந்த விடாமுயற்சி தான் அவங்கள வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரத்தில் கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாரும் நினச்சிக்கிறோம், என்ன சொல்லி நினச்சிக்கிறோம், உடனே நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் விற்றுரும், இல்லை ஒரு விஷயம் போய் கேட்க போனால் உடனே கொடுத்துருவாங்க. அப்படி பெரிய கனவோடு தான் போவோம் இல்லைங்களா. அப்படி போனால் கூட அது வந்து நமக்கு கிடைக்காது. அவங்க ஒரு 10 தடவை நடந்து தான் ஒரு விஷயத்தை வாங்கியிருக்காங்க சோர்ந்து போகாமல். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து என்றைக்குமே சோர்ந்து போகக்கூடாது. திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக அந்த வாய்ப்புக்காக நம்ம வந்து போயிட்டே இருக்கணும்.